தண்டனைனா இந்த மாதிரி இருக்கணும். சாத்தான் குளம் 2020 ஜூன் மாசம் ஜெயராஜ் பையன் பெனிக்ஸ் 2 பேரோட லாக்அப் டெத்தை பத்தி தான் நான் பேச போறேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா 2020 நமக்கு கொரோனா டைம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. சோ கடைங்களுக்கெல்லாம் ஒரு சில டைம் இருக்கு, இது வரைக்கும் தான் நம்ம திறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி இவங்க கொஞ்சம் திறந்து வச்சிட்டாங்க. அதை வந்து சொன்னா அவங்க கேட்டுக்க போறாங்க. அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா அது ஜஸ்ட் பெட்டி கேஸா தான் போட்டிருக்கணும். நார்மலா ஒரு பெட்டி கேஸ ஆனும் நம்ம போலீஸ்காரங்க அப்படின்ற ஒரு திமிரு நம்மள என்ன பண்ண முடியும் ஒரு சாமானிய மனுஷனால அப்படின்ற ஒரு தெனாவட்ல லாக்அப்ல அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதுவும் வேணுன்ட்டு ஆங்காரத்துல தான் கொண்டு இருக்காங்க. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா ஜெயராஜ் இல்ல அவரோட வேஷ்டிய புளியும் போது இந்த தண்ணி கொட்டுற மாதிரி ரத்தமா கொட்டிச்சான். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது இதை வச்சு அடிச்சா அவங்க சாவாங்கன்னு தெரிஞ்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க. ஒரு இறக்கமே இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோவா பார்த்த ஒரு அப்பாவை அவங்களோட கண்ணு முன்னாடி அடிக்கும் போது ஒரு சாமானிய மனுஷனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஒரு வேதனை, பெத்த பிள்ளைய ஹீரோ மாதிரி வளர்க்க நினைச்ச அப்பா முன்னாடி பையனை போட்டு அடிக்கும் போது நம்மளால காப்பாற்ற முடியலங்கிற அந்த எவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், 7 கான்ஸ்டபிள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் மேல மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. நீதிபதி முத்துக்குமரன் சாருக்கு ஒரு சல்யூட் தான் அடிக்கணும். அதுலயும் நீதிபதி கிட்ட அந்த 9 பேரை கேட்டிருக்காங்க, எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை. அப்படியே கேட்கும் போது அப்படி பத்திக்கிட்டு தான் வருது. ஒருத்தனை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க, இறக்கமே இல்லாம குறைந்தபட்ச தண்டனை. நம்ம நொட்டு வாங்கி இவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை, மரண தண்டனை கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே தண்டனையை 2020லயோ இல்ல 2021லயோ கொடுத்திருந்தா இவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குமா? இன்க்ளூடிங் அஜித்குமார் வரைக்கும் சொல்றேன். எவ்வளவு ஒரு வேசிக்கு பிறந்த பொம்பளை திருடிட்டான்னு சொல்லி அஜித்குமார் மேல கேஸ் கொடுத்ததுனால அவனை லாக்அப்ல அடிச்சு கொண்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பொம்பளை ஜாலியா சுத்திட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தைரியம் எங்க இருந்தது? எந்த ஒரு தண்டனை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தானே. சோ என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐபிசி செக்ஷன் 302 மர்டர் கேஸ், 304, 342, 330, 331 டார்ச்சர், 201 டெஸ்ட்ராய்ட் ஆஃப் எவிடன்ஸ், சிஆர்பிசி போலீஸ் ஆக்ட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி இன்னைக்கு ஒரு வழியா ஃபைனலா தீர்ப்பு கிடைச்சிருச்சு. சோ இது வந்து அவங்க குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு தீர்ப்பா நான் பாக்கல, சாமானிய மனுஷங்களும் கிடைச்ச ஒரு தீர்ப்பு. சோ இதுக்கப்புறம் லாக்அப் டெத் நடக்காது. ஒரு பயம் வரும்ல, நமக்கும் மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. சோ இனிமே நடக்காது. எனக்கு என்னமோ இத்தனை வருஷமா கிடைக்காம போனது காரணம் கூட திமுக ஆட்சியா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சியில தான் கொலை, கொள்ளை, ஊழல், பாலியல் பலாத்காரம் சொல்லிட்டு அப்படியே அடிக்கிட்டே போடும். ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான், ஆனா 10,000க்கு மேல கேஸ் ஃபைல் ஆகும் இந்த திமுக ஆட்சி. சோ மேபி திமுக ஆட்சி இல்லாம இருந்திருந்தா கூட இத்தனை லாக்அப் டெத் குறைஞ்சிருக்கலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு சுய புத்தியோட சோறு தான் திங்கிறீங்க அப்படின்னா நல்ல ஆட்சிக்கு வாக்கு போடும். 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க